இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, இந்த உலகத்தையே சுத்தி இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான பூச்சிகள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்பர் 1 புல்லட் ஆண்ட். முதல்ல பார்க்கும்போது இது சாதாரணமான எறும்பு தானேன்னு நினைப்போம். ஆனா இந்த புல்லட் ஆண்ட் ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. இந்த எறும்பு கடிச்சிச்சுன்னா அதோட வலி சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்குமா. குறிப்பா ஒரு தேனியோ குளவியோ கொட்டிச்சுன்னா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அதை விட 30 மடங்கு அதிகமா இருக்குமா. இந்த எறும்பு கடிக்கிறதுனால வலி உண்டாகும். அதுவும் 24 மணி நேரம் அந்த வலி இருந்துட்டே தான் இருக்குமா. யூடியூபர் ஒருத்தர் இந்த எறும்பை காட்டு பகுதியில கண்டுபிடிச்சு அதை கடிக்க வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியும் பார்த்திருக்காரு. இந்த எறும்பு கடிச்சதும் அவர் அந்த வலியில துடிச்சு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். நம்ம உடம்புல ஒரு புல்லட் நுழைஞ்சா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதோட ஒரு கடி இருக்குமோ. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அமேசான்ல வாழக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்களுக்குள்ள ஒருத்தரை முழுசா ஏத்துக்கணும்னா கிட்டத்தட்ட 200 புல்லட் ஆண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கிளவுஸை குறைஞ்சது 10 நிமிஷமாவது அணிஞ்சிருக்கணும். இதை அவங்க ட்ரெடிஷனாவே ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. ஆனா அதால உண்டாகிற வலியை நம்மளால யோசிச்சு கூட பார்க்கவே முடியாது. நம்பர் 2 பாம்பேர் டியூர். இந்த யூனிவர்சிட்டிலேயே பாம்பர் டியூர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் ரொம்பவே வித்தியாசமானது. கெமிக்கல் மிக்ஸ் ஆன பகுதி எதிரிகளை பார்த்ததுமே அக்யூரேட்டா பாயிண்ட் பண்ணி தாக்குமா. இதோட அட்டாக்கிங் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 500 ரிலீஸ் பெர் செகண்டுக்கு பண்ணுமா. கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த கெமிக்கலை எதிரிகள் மேல இதனால இன்ஜெக்டும் பண்ண முடியுமா. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பேம்போட வயிற்று பகுதியில கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான தேவையான சப்ஸ்டன்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு 2 சாம்பிள்ஸ் இருக்குமா. ஹைட்ரோகோயின் ஹைட்ரஜன் பெராக்சைடு தேவைப்படும் போது ரெண்டும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மிக்ஸ் ஆகி 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகி வெளியே வருமா. அது இந்த ஸ்பவுல் ஸ்ட்ரெக்கிங் வழியா தான் வெளியவும் வருது. அது எந்த திசையை நோக்கியும் விளையக்கூடியது. இதுக்கு பின்னாடி இருக்கிற எதிரியை கூட அட்டாக் பண்ணுமா. அதுல இருந்து வரக்கூடிய விஷயம் எதிரிகளை சில நொடிகளிலே கொன்னுருமா. மனிதர்களுக்கு இதனால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இதோட முக்கியமான எதிரி 8 கால் பூச்சி, தவளை, எறும்புகள் தான். நம்பர் 3 ஜெயண்ட் ஹார்னட். இது ஒரு ராட்சச குளவி. பாக்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. இது சைஸ்ல 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. இந்த போட்டோவை பார்க்கும் போதே தெரியும் இந்த பூச்சி நம்மள கடிக்கும் போது அதோட விஷம் நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் வரைக்கும் டேமேஜ் பண்ணிரும். இதனால உயிரே போக கூட சான்ஸ் இருக்குதான். இது கடிக்கும் போது ஒரு ஆணியை உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு இதோட வலியும் இருக்குமா. இந்த ஜெயண்ட் ஹார்னட் தேனீகளோட எதிரிகள்னே சொல்லலாம். ஏன்னா 20 ஹார்னட் சேர்ந்துச்சுன்னா மொத்த தேனி கூட்டத்தையே சில நிமிடங்கள்ல அழிச்சிருமா. ஒரு கூட்டத்துல 8000 தேனீகள் வரைக்கும் இருக்கும். ஆனா சைஸ்ல சின்னதுங்கிறதுனால ஈஸியா அழிச்சிருது. ஆனா தேனீங்க ஹார்னட் கிட்ட இருந்து தற்காத்துக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கு. தேனீங்க கூட்டமா சேர்ந்து அதோட சிறகுகளை அசைக்காம ஹார்னட்டை உள்ள வச்சு ஹீட்டை உருவாக்குமா. கிட்டத்தட்ட 46 டிகிரி செல்சியஸ் அதோட தேனீங்க கார்பன் டை ஆக்சைடையும் அதிகப்படுத்தி இருக்கு. இந்த ஜெயண்ட் ஹார்னட்னால வருஷத்துக்கு 40 பேருக்கு மேல இறந்தும் போறாங்க. நம்பர் 4 ஆஸ்ப் கேட்டர்பில்லர். பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குமா. ஆனா அதுக்கு அடியில தான் ஆபத்தான விஷயமே இருக்குது. முடியோட அடிப்பகுதியில விஷங்கள் கொண்ட கொடுக்குகளை மறைச்சு வச்சிருக்கு. இது ஒருத்தருடைய தோல்ல ஒட்டிருச்சுன்னா அடுத்த 12 மணி நேரம் அவர் பயங்கரமான வலியை அனுபவிப்பாரு. அது கிட்டத்தட்ட எலும்பு உடைஞ்ச வலிக்கு சமமா இருக்குமா. அதை தாண்டி செஸ்ட் பெயினும் பிரீத்திங் ப்ராப்ளம்ஸும் ஏற்படுமா. டீனேஜருக்கு ரொம்பவே மோசமா முடிஞ்சிருச்சு. ரயான் பிரெசிக் ஆசிட் கேட்டர்பில்லர் தற்செயலா மேலப்பட 30 செகண்ட் கழிச்சு அவர் அந்த இடத்திலேயே அன்கான்சியஸா போயிட்டார். உடனே ரெக்கவர் ஆயிட்டாலுமே அதோட பிட் மார்க் எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இது அழகும் ஆபத்தும் சேர்ந்த ஒரு பூச்சின்னு தான் சொல்லணும். நம்பர் 5 பாட் ஃபைல்ஸ். இந்த இன்செக்ட் 60 நாட்கள் தான் வாழுமா. அப்படினாலுமே இது என்னதான் பண்ணுன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க. முதல்ல பாட் ஃபைல்ஸ் மேட் பண்ணி அடுத்த முட்டைகளை கொசிட்டிக்ஸ் மாதிரியான மத்த இன்செக்ட் உடம்புல தான் போடுமா. அந்த பூச்சிங்க மூலியமா அது நம்ம ஸ்கின்னுக்குள்ள போய் தான் வளரவே செய்யுமா. அது பறக்க ரெடி ஆகுற வரைக்கும் இந்த பூச்சிங்க இந்த ப்ராசஸை ரொட்டீனா பண்ணிக்கிட்டே தான் இருக்குமா. முட்டைங்க ஸ்கின்ல உருவாக்குற ஹோல்ஸ் வழியா பாக்டீரியா ரொம்பவே ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடியுமா. இது எவ்வளவு பெரிய ஹோல்ஸா உருவாக்கி இருக்குன்னு நீங்களே இந்த வீடியோல பாருங்க. நம்ம உடம்புல இருக்கிறத கவனிக்காம விட்டோம்னா உண்மையிலேயே இந்த பாட் ஃபைல்ஸ் ஆபத்தான ஒண்ணுன்னு தான் சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பூச்சிங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.